பாலாடே ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ, ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ. தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த திருநாளிலே அருளுரைக்கென்று தியானத்துக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சத்திய வேதம் நாம் உபாகமம் புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த உபாகம் நூலினுடைய 32ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அவர்களை சூழ நின்று காப்பாற்றி கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் குஞ்சுகளை வெளியே வரச் செய்து அவைகளின் மேல் அசைவாடுவது போல தன் சிறகுகளை விரித்து அவர்களை எடுத்து செட்டையின் மேல் சுமந்து கொண்டு போனார் என்றார். ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்கின்ற ஆண்டவர். ஆகவே தான் அவர் சொல்கிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று உபாகமம் 1 அதிகாரத்திலே 5வது வசனத்திலே சொல்கிறார். அதே திருமொழியை எபிரேயர் புஸ்தகத்திலும் அவர் சொல்கிறார். ஆண்டவராகிய கடவுள் நாடோடியாக வாழுகின்ற இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பை, ஒருவேளை அநேக நேரங்களில் நம்முடைய உலக வாழ்க்கையில் கடவுளை நாம் விட்டு வெளியே வந்த பிற்பாடு கடவுளை நொந்து கொள்கிறோம். கடவுளை ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் நாடோடி வாழ்க்கையில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் வாழ்க்கை சுற்றுச்சூழலில் கழுகு எப்படி அவர்கள் வாழ்க்கையில் தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டையில் கூடி வரச் செய்து அவைகளை அசைவாடுவது போல தன் சிறகுகளை விரித்து அவர்களை எடுத்து செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறார். ஏனென்றால் உள்ளே அதை அமைத்த முடியாது. தன்னுடைய செட்டையை விரித்து ஆகாயத்தில் கிட்டத்தட்ட 2000-3000 அடி உயரத்துக்கு பறக்கின்ற அந்த கழுகுகள் செட்டையின் மேலே தன்னுடைய குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகின்ற ஒரு வாழ்க்கை. திருமறையில் பார்க்கும்போது அநேக மக்கள் விசுவாசிகள் உள்ளங்களிலே ஆண்டவராகிய கடவுள் அநேக தூதர்களை வைக்கிறார். அவர்கள் ரெக்கைகளை விரிக்கிற தூதர்களாக, கேருபீன்கள் என்று அழைக்கப்படுகிற தூதர்கள். அவர்கள் மரத்திற்கு செல்லும், ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டும் கடவுள் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கேருபீன்களை சுற்றிலுமாக அவர் சுடரொளி வீசும் வாளை காவலாக வைத்தார் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24 பார்க்கிறோம். சேராபீன்கள் என்று சொல்லுகின்ற வான தூதர்களையும் அவர் பாதுகாப்பாக வைக்கிறார். அவர் அந்த 2 முகங்களை மூடி மறைத்து கொண்டு பறக்க ஏசாயா 6:1-7 வசனங்களிலே சேராபீன்கள் கடவுளின் அரியணையை சூழ்ந்து கொண்டு படைகளின் ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர், மண்ணுலகம் முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி பாடுவதை பார்க்கிறோம். அன்பான இறை மக்களே, வான தூதர்கள் தங்களுடைய செட்டையினாலே கடவுளை மகிமைப்படுத்தினார். அதுபோல இஸ்ரவேல் மக்கள் நாடோடி வாழ்க்கையில் ஆபத்துகள் வரும்பொழுது, இயற்கை பேரழிவுகள் வரும்பொழுதெல்லாம் அவர்களை தன்னுடைய செட்டையின் நிழலில் பாதுகாக்கின்ற ஆண்டவர். அப்படி பாதுகாப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவை சுமக்கும்படியாக, நம்முடைய பாவத்தை எல்லாம் தன்னுடைய தோளின் மீது சுமக்கும்படியாக, அழுகை, கண்ணீர், விரக்தி, வேதனை, அவமானம், நிந்தைகள் இவை எல்லாவற்றிலும் அவர் சற்றும் சோர்ந்து போகாதவராக, இழந்து போகாதவராக அவர் தன்னுடைய பிள்ளைகளை, தனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தின் பொறுப்புகளை அவர் கருணையோடு பொறுப்போடு அவர் சுமந்து கொண்டு சொல்கின்றார். அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய வாழ்விலும் கூட அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், உங்களுக்காக ஒரு தூதனை நான் அனுப்புவேன், அவன் உங்களுக்கு முன்பாக சென்று வழியை ஆயத்தப்படுத்துவான். இன்றும் கூட அன்பான இறை மக்களே, நம்முடைய குடும்ப ஜீவியத்தில் பிள்ளைகளுக்காக
ஒரு தூதனை அனுப்பி வழியை ஏற்படுத்துகிற ஆண்டவர். நம்முடைய குடும்பத்தினுடைய குறைகள் எல்லாம் நீக்கும்படி அவர் தூதனை அனுப்பி வாழ்க்கையை ஏற்படுத்துகிற ஆண்டவர். இன்றைக்கு நம்மோடு கூட அவர் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய அந்த பாதுகாப்பை, அவருடைய சுமக்கின்ற அந்த அனுபவத்தை நீங்களும் நானும் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிற இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறைவாய் சுமந்து கொண்டு செல்வார், பாதுகாப்பார், தப்புவிப்பார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உம்மை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. மகா பராக்கிரமுள்ள ஆண்டவரே, சேனைகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே, கேருபீன்கள் மத்தியில் மகிமையாக வீற்றிருக்கிறவரே, இதோ இந்த நாளில் இஸ்ரவேல் மக்களை தோள் மீது சுமந்த ஆண்டவர், இன்றைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவரை சுமக்க முடியாமல் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை பார்த்து, நான் உங்களை சுமப்பேன், உங்களை காப்பேன், உங்களை தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கை நம்பி உம்மிடத்தில் வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.